இன்றைக்கி டே 2 நம்ம ட்ரிப் ஓடுது. ஆக்சுவலாக இன்றைக்கும் லேட்டு, ஆல்மோஸ்ட் 10:30 கிளம்பிட்டேன். இப்போ தான் வந்து கல்லணை போய்ட்டு அப்படியே கல்லணை வழியாக அப்படியே வந்து தஞ்சாவூர் போகலான்னு பிளானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேட்டு போகலாமே அப்படின்னு ஒரு தாட்டு. சரி, மேப் போடாமல் அப்படி யோசிச்சு போயிட்டுருக்கேன். சரி, ஓகே. பின்னாடி பார்த்திங்கன்னா மெயின் காவேரி ஆறு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதுதான் திருச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒன்றும் மலை இருக்குது, மலை கோட்டை இருக்குது, அது பார்த்தா பக்கத்துலேயே காவேரி ஆறு வரும். இதுதான் எனக்கு வந்து பல தடவை இந்த ஊருக்கு வர வச்சுது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இது நம்ம போகிற ரூட்டு அணைக்கட்டு போகிறோம். அணைக்கட்டு தாண்டி திருக்காட்டுப்பள்ளி வழியில் அப்படியே தஞ்சாவூர் போகிறோம். பைபாஸ் தாண்டியாச்சு. ஓகே, இது வேறு மாதிரி ரூட்டாக இருக்கும், நார்மல் ரூட் கிடையாது, கொஞ்சம் கிராமத்து வெளில போகிறோம். ரோடில் ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன், ஒரே ஒரு தடவை கல்லணை வந்திருக்கேன். பட் இந்த ரோடு அப்போ நான் இவ்வளோ கவனிச்சதில்லை. என்னென்னா ஒரு 4 கிலோமீட்டர், ஒரு சிட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் இவ்வளோ ஒரு நெற்களஞ்சியம் இவ்வளோ வயல்வெளிகள்லாம் இருக்கும் அப்படிலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் அவுட்ரு போனோம், எப்படியோ ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போகும் ஒரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் செம்மையாக இருக்குதுங்க. நம்ம கல்லணை வந்துட்டோம். சரி, ரொம்ப நம்ம வந்து இங்கே சுற்றி பார்த்தோம், ஆராய்ச்சி பண்ணவோ, இல்லை பழைய கதை எல்லாம் பேசுவோ, இல்லை வரலாறு பேசுவோம், அதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் அந்த வெயில் இருக்குது. சரி, ஆக்சுவலி நான் நேராக போயிடலாமல் தான் இந்த தஞ்சாவூர். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், உள்ளே போய் மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமேன்னு போகிறேன். ரைட் நோ நம்ம எங்கே இருக்குன்னா திருவையாறில் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம கல்லணை போய் கல்லணையில் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்காம நிறைய டைம் ஆயிடுச்சு.
நான் தண்ணியில் இறங்கவே கூடாதுன்னு நினச்சேன். பட் அது மேலேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் கால் மட்டும் நினச்சி குளிக்கணும் ரொம்ப ஆசை. அது பர்டிகுலராக அதில் பார்த்தா அந்த ஃப்ளோட் ஆகி ஒரு இடத்துல அந்த அது ஒன்றும் இல்லை, தண்ணி ஃபோர்ஸாக வருது, கீழே பாஸ் ஆகாமல் பிடிச்சதுனால அதை யாருனாலும் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல. ஸோ அந்த ஃப்ளோவில் எல்லாம் போகிறாங்க. ஒன்றும் டேஞ்சர்ஸும் கிடையாது, நல்லா ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது, நல்லா வால்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு. பட் தேனி பக்கத்தில் எங்கேயோ இந்த மாதிரி இருக்குதுங்க மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். பட் இது செமையாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு அப்படியே திருவையாறில் தான் பேசிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் அரியலூர், ஒரு பக்கம் தஞ்சாவூர். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்லாம் ஜஸ்ட் நான் பார்க்கல. ஜஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம், அப்படியே போகலாம், போக அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். டைம் ஆக்சுவலாக 1:30. நான் ஆக்சுவலாக சீக்கிரம் திருச்சி போகணும். திருச்சி போயிட்டு மலைக்கோட்டை போகணும். எனக்கு தஞ்சாவூரில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு தெரியல. பட் கண்டிப்பாக அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் அது இருந்துட்டு அப்படியே கிளம்பணும். சரி, ஓகே. ஃபர்தராக பின்னாடி பாருங்கள். எங்கே ஆக்சுவலாக நான் வர ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஓடை ஓடிட்டுருக்கும், இல்லாட்டி ஆறு இருக்கும். அதே மாதிரி இப்போ திருவையாறுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடை ஓடிட்டுருக்குது. ஒரு பக்கம் வந்து ட்ரை ரோடு, ஃபுல்லாக எந்த மரமும் கிடையாது. பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, செமையாக இருக்குது. சரி, ஓகே, அப்டேட் பண்ணுறேன். பாய். ஃபைனலி பெரிய கோயில் வந்துட்டோம். கடைசியாக வந்து ஒரு பல வருஷங்கள் அடிக்கடி நான் வந்துட்டு இருந்த கோயில். வருஷத்துக்கு எப்படியோ ஒரு 2 தடவையாக வந்துட்டு இருந்த கோயில். பட் சில வருஷங்கள் வர முடியல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். மறுபடியும் பார்க்க நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதை பற்றி பேசினா ஒரு வீடியோ இதுக்குன்னு மட்டும் நான் போடணும். பட்டு இன்றைக்கி வந்த முக்கியமான காரணம் ஒரு விஷயம் இருக்குது. நான் உள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இதுதான் நம்ம பெரிய கோயில். இந்த கோபுரம் இது எப்போதுமே எனக்கு ரொம்பவுமே ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு விஷயம். ஒன்று வந்து திருச்சி மலைக்கோட்டை, அடுத்தது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில். நான் அதிகபட்சமாக ஒரு கோயிலுக்கு நிறையா வரதுன்னா ஒன்று திருச்சி மலைக்கோட்டை, இது 2 கோயில் தான் அதிகமாக நான் வந்தது எனக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ கடவுள் நம்பிக்கைங்கிறத விட அவங்களோட அந்த ஆர்கிடெக்சர், அந்த செஞ்ச வேலை, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் தான். அந்த ஆச்சரியத்தை பார்க்க தான் வருவேன். உள்ள கோயிலுக்கு போகிறதுலாம் ரெண்டாவது. பட் அந்த வெளில அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்காகவே வருவேன். அது இல்லாமல் ஏதோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கட்டியிருக்காரு. ஆனால் அவர் இல்லை, ஆனாலும் அவர் செஞ்சது பார்க்க வரோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இருக்குல்லையே ரொம்ப ஸ்பெஷல்னு எனக்கு தோணுது. இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் இது இருக்கும், நம்மெல்லாம் போகலாம். ஆனால் அதுதான் அந்த ஒரு அட்ராக்ஷன் தான் இங்கே வர வச்சுட்டே இருக்குது எப்பொழுதுமே. சம்திங் இன்னொரு நேட்டிவிட்டி. இங்கே வரும்போது சம்திங் வேறு ஏதோ அந்த காலத்தில் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி போனோமோ ஃபீல் இருக்கும். அதனால தான் அடிக்கடி இங்கே வரோம் மோஸ்ட். ஓகே, சரி, நான் கொஞ்சம் ரசித்து பார்த்துட்டு மெதுவாக வரேன். ஓகே, டேக் கேர், பாய். இந்த வாட்டி தஞ்சாவூருக்கு வந்த முக்கிய காரணம், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, ஆக்சுவலாக நான் புக்கு படிக்க ஆரம்பிக்க போகிறேன். சமயத்தில் ஒரு புக்கு வாங்கணும், உடையார் புக்கு. அது ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வரும்போதே அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ராஜராஜ சோழன் பற்றி படிக்கும்போது நம்ம தொடங்குகிற முதல் இடம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் தொடங்கணும். அப்போ நான் வரும்பொழுது ரொம்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது ஒரு பசங்க தான் படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்தது. பசங்க உட்காருக்கு சூப்பரான இடம் அப்படின்லாம் தோணுச்சு. அப்போ நான் இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ சமீபத்தில் எங்கள் சார் ஒரு ரெஃபர் பண்ண உடைய புக்கு படிங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு சாப்டராது நம்ம இங்கே படிக்கணும், பிகினிங் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ அந்த புக்கு வாங்கினேன். அந்த புக்கு கொஞ்ச நாள் படிக்க தொடங்குறேன். ஸோ அதனால் உடைய புக்கு எடுத்திருக்கேன். ஓகே, நான் படிச்சுட்டு கிளம்பலாம். ஆனால் இந்த வாட்டி நிறைய யூஸ்வலாக வந்தேன்னா கொஞ்ச நேரம் இருப்பேன், அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் அது இங்கே இருப்பேன். பட் இந்த வாட்டி ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஷார்ட் பீரியட், அதனால் நான் கிளம்புறேன். ஓகேவா, இது படித்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். சரி, ஓகே, இட்ஸ் கெட்டிங் டைம், பாய். ஆக்சுவலாக எப்பொழுதும் நான் இங்கே வரும்போது மழையே வந்ததில்லை. ஆனால் முதல் தடவை தஞ்சாவூரில் வந்து மழை பெய்யுது. எப்போதும் இங்கே வரும்போது அந்த நடக்கும்போது சூடாக இருக்கும், வேர்க்கும். பட் இந்த வாட்டி இது வேறு மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் எல்லோரும் மலைக்கு அங்கங்கே பழகுங்கிறாங்க, ஓடுறாங்க.
இட்ஸ் நைஸ். இந்த மாதிரி நான் இப்போ படிக்கிற புக்கும் மலையை பற்றி தான் போயிட்டுருக்கு, உடையா புக்கு. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டில் இது இந்த மலை வர்றது பார்க்குறக்கும் அந்த கற்பனை அப்படியே அங்கே ஓடுது. ஐ திங்க் இப்போ டைம் ஆகிடுச்சு, மழை நின்றுச்சு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக தூள் போட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம கிளம்பலாம், ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச போகிற வழிலாம் மழையாக தான் இருக்கும். திருச்சி வரைக்கும் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்க போகுது. சரி, கோயிலுக்குள்ளே போகல, கொஞ்சம் உட்காந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல. எல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல ஒரு உடைய புக்கு 3 சாப்டர் முடிச்சிட்டேன். நான் நினச்ச விஷயங்கள் தொடங்கிட்டேன். பட்டு ஓகே, ரோட் ட்ரிப் இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கிளம்பலாம். ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். பாய். ஹாய் நண்பர்களே, ரைட் நோ இப்போ எங்கே இருக்குன்னா பெட்டவாயத்தலை, திருச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது. பொதுவாக இந்த பெட்டவாயத்தலை வரும்போது நான் எப்போதுமே வந்து வரமாட்டேங்குது, சோடா குடிப்பேன், பன்னீர் சோடா குடிப்பேன். பட் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா டீ குடித்தேன். எதனாலன்னா திருச்சியிலேருந்து ஆக்சுவலாக ஒன்று தஞ்சாவூர்லேருந்து கிளம்பும்போது நான் சொல்லலை மழை நல்லா அடிக்க போகுது. நான் வரும்பொழுதே தஞ்சாவூரில் ஒரு 17 கிலோமீட்டர் வரும்போது மழை பெய்யுது. பார்த்தா திருச்சி வரைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் நல்ல மழை. நான் நினச்சிட்டே வந்தேன், சரி லேட் ஆயிருமே அப்படின்ட்டு நடந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் திருச்சி வரைக்குமே லைட்டாக தூள் போட்டுது. அப்புறம் வந்துட்டு ரூமில் வந்து துணியெல்லாம் மாற்றிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு சரின்ட்டு வண்டி எடுத்தால் இந்த சமூகத்தில் ஆக்சுவலாக கிளம்புனேன். வண்டி எடுத்து 10 மினிட்ஸ் அப்போ தான் பயங்கர மழை. சரி, ஒரு 10 நிமிஷம் பெய்யும் பார்க்கலாம் பார்த்தா நல்ல பயங்கர மழை. கொஞ்சம் மழையாக தொடர்ந்து பார்த்தா நல்ல மழை, நல்லாவே நனைஞ்சிட்டேன். சரின்ட்டு பார்த்தா ஒரு இடத்துல நிறுத்தினா, அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் கிட்ட அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தால் மழை நிற்கவே இல்லை, பெஞ்சிட்டே தான் இருந்தது. சரின்ட்டு இங்கே பெட்டவாயத்தில் வந்து நிறுத்தினேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் 8:30 ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கிறேன். சரி, டீலாம் குடிச்சிட்டு வண்டி எடுக்கணும்னு பார்த்தா பயங்கர மழை. சரி, ஓகே, பார்ப்போம் என்னால் கிளம்பலாம். ஃபைனலி 1:45 ரீச் ஆயாச்சு. இடையில வெள்ளக்கோயிலில் மழை, அதில் கொஞ்சம் இதாகிடுச்சு, நடந்ததுனால கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. நான் அடையும் போது என்னென்னா வேகமாக ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும், ஆட்டோமே ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் பக்கம் வர கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் ஓவரால் இது வந்து ஒரு நல்ல ட்ரிப். நிறைய கஷ்டங்களும் இருந்தது, நிறைய ஹாப்பினஸ் நிறைய இருந்தது. மோர் மெமரபிள் ட்ரிப். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த வாட்டி தான் யோசித்தேன், இந்த ட்ரிப்புக்கு ஞாபகமாக ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பொம்மை வாங்கியிருக்கேன். அதை கடைசியில் காட்டுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா 9th ஆகஸ்ட் என் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 10th ஆகஸ்ட்டு 2017 ஆகஸ்ட் 9th அன்றைக்கி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஹைவேஸில் பெருந்தரைட்டு ஆச்சு. அப்புறம் 2 கை மட்டும் உடஞ்சிருச்சு.
அதனால எனக்கு அந்த டேட் வந்தோடனே கொஞ்சம் பயம் இருக்கும். நேற்று வர அந்த ட்ரிப் அதே டேட்டில் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பயம் இருந்தது. பயம் இல்லை, மைண்டில் அது ஓடிட்டு இருந்தது. ஸோ நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் சொல்லாமல் தான் விட்டேன். சரி, ஓகே, மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பில் பார்ப்போம். ஓகே, பாய்.